பந்தம் பந்தம் இது பாசத்தால் இணைந்த பந்தம் பந்தம். அம்மா எப்படிதான் துணி சேருதோ தெரியலையம்மா, குறுக்கு வலிக்குது. அட கர்மமே, என்ன மழை வர மாதிரி இருக்கு. இந்த துணி எனக்கு எப்படி நான் காய போட, இந்த கிளவி வேற கத்திக்கிட்டே கிடக்குமே. வள்ளி வள்ளி அடிச்சிருச்சு அலாரம். இந்த வாரத்தை வாரேன். கிளவி சும்மாவே இருக்க மாட்டேன், அடுத்து ஏதோ ஒரு வேலையை கொடுக்கத்தான் கூப்பிட்றா. அது எப்படித்தானே ஒரு வேலை செய்ய செய்ய 10 வேலையை கொடுக்குறதுக்கு இந்த மாமியா கிளவிக. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்க. இல்லை எனக்கு மட்டும்தான் மாமியா அப்படி வாச்சிருக்கா, இல்லை உங்களுக்கு இப்படித்தான் வாச்சிருக்கா? அப்படி என்னதே பண்ணிக்கிட்டு இருக்காளோ. எரியாய் எத்தனை தடவை கூப்பிட்றது. காலையில் சமைக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா. வீடு மாற்றி வந்து உட்காந்துருக்கோம். சட்டு புட்டுன்னு சமைச்சு வயசானவங்களுக்கு கூட்டு போகணும் இருக்கா. காதில் கேட்குதோ கேட்க மாட்டேங்குது. ஏன் வள்ளியே வள்ளியே. என்னத்தை வாரேன், துணி துவச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தானே போனேன். சரி, அதுக்கு துணி துவைச்சேன்னா சமைச்சு கொடுக்க மாட்டியா? வயசானவங்க உட்காந்துருக்கா, சீக்கிரம் ஆக்கி கொடுப்போம். மாத்திரையை போடணும். எதாவது லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹோட்டலில் வாங்கி தந்து சாப்பிட்றீங்களா? ஐயா, எனக்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சேராது. நீ போ, 2 தோசையை சுட்டுட்டு வந்தா. கொஞ்சமாட்டு மனசாச்சு இருக்கான்னு பாரு. எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு இதுக்கு சமைச்சு வர கொடுக்கணுமா? என்ன என்ன முறைச்சிக்கிட்டு நிற்கிற? ஒன்றும் இல்லை, நான் போய் ஆக்கி கொண்டு வரேன். இரு. இப்போ என்ன? கையோட அப்படியே சிங்கில் 4 பாத்திரம் கிடக்குது, விளக்கிட்டே அப்படியே தோசையை போடு. என்னாடி ஊங்குற? அங்கெல்லாம் அந்த காலத்தில் என்னாடி? தாயே, நீ அந்த காலத்துல நான் ஆரம்பிச்சேன்னா நாளைக்கு தான் முடிப்பேன். நீ அந்த காலத்தில் எல்லா சர்க்கஸும் பண்ணியிருப்ப, என்னாலாம் அது முடியாது. வணக்கம், நான் போயிட்டு வரேன். வாவர் திமிரா போயிடுச்சு இவளுக்கு. அவளை சொல்லி 4 தட்டு தட்டி வைக்கணும். நம்மளுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாளுங்க? முழு நேரமும் வேலை பார்க்குற வேலைக்காரியாவா? இதுங்க மாமியா இதுங்களை கொடுமைப்படுத்துச்சுன்னா இதுங்களும் நம்மளை கொடுமைப்படுத்தணும்னு இதுங்களா நினச்சிக்கிட்டு தெரியுதுங்க. பைத்தியங்க. எனக்கெல்லாம் ஒரு மகன் பிறந்து உன் மருமகள்லாம் வந்துட்டான்னு வை, நல்லா பார்த்துக்குவேன். இப்படியெல்லாம் பார்த்துக்க மாட்டேன். வேலையை சொன்னால் எப்போ பார்த்தாலும் முடங்கிக்கிட்டே தான் கிடப்பா. ஒரு வேலையை உருப்படியாக பார்க்க மாட்டா. ஐயக்கா, நானும் வீட்டுக்கு கூடி வந்துட்டேன், நீங்கள் இன்னும் வந்து பார்க்கவே இல்லை. எப்போக்கா வருவீங்க? வரணும் தான் இருந்தேன். இங்கே நாத்தனா பிள்ளையெல்லாம் வந்துடுச்சுங்க. எப்படி வர்றது? ஆமாம், ஏதாவது ஒன்று சொல்லிட்டே கிடப்பீங்க. பரவாயில்ல, நீங்கள் அவங்களே கூப்பிட்டுவாங்க. சரி வை, நான் கூப்பிட்டு வாரேன். ஆமாம், அது இதுன்னு எதுவும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காதீங்க, எல்லாம் இருக்குது. சரிம்மா கிளவி, சரி. ஆமாம், கிளவி சொன்ன மாதிரி பாத்திரம் கிடக்கு. சரியான கிளவி தான். நைஸாக கிளவி வந்து எல்லாத்தையும் நோட்டம் விட்டு போயிருக்கு. சரி, 2 பாத்திரம் கிடக்குதே, விளக்கி வச்சுட்டு போகலான்னு இருக்கா பாரு. சை, ஐயோ, தோசை வேற சொன்னுமா. நல்லா இருக்கே வாசம். ஞம். டேஸ்ட்டு நல்லா இருக்கு. இந்த கிளவிக்கு இந்த தோசையை கொடுக்கணுமா? சீ, பாவம் வயசானவங்க. போனால் போட்டும் கொடுப்போம். ஒரு தோசையை சுட்டு கொண்டு வர இவ்வளோ நேரமா? கொண்டா சீக்கிரம். சாப்பிட்டு வரணும்ல. என்னது? சுட்டுட்டு வரணும்ல. ஆமாம், அதிசயமாக தோசையை சுட்டான். இந்தாங்க பித்தை. என்னது? அத்தை. இது என்ன நாய் மொப்பம் பிடிக்கிற மாதிரி மொப்பம் பிடிக்குது? தின்னதை கண்டுபிடிச்சிருமோ? என்ன நெய் ஊற்றுனியாக்கும்? ஆமாத்தே. சரி, நீ போய் மழை வரப்போகுது, துணியை காய போடு. சரி, சாப்பிட்டு மாத்திரையே போடுங்க. எப்பா, கிளவி கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன், கண்டுபிடிக்கல. என்ன நடந்தாலும் காரியத்தில் கண்ணா இருக்கு பத்தியா. ஒரு வேலை செய்யாமல் உட்காந்தே வேலை வாங்குது கிளவி. இந்த மழை வேற நொசன்னு பேஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பேஞ்சா என்ன, துணியெல்லாம் காய போட்டுக்கலாம்ல. எனக்கு விளையாடுற மூடலாம் இல்லை. அப்படியே அழகா இந்த இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கேன் அக்கா. பேசிட்டு
தள்ளிப்போ அந்த பக்கம். நான் சொல்றது கேளு கௌதம். அன்னைக்கு ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தனால நான் என்ன பேசுறேன்னு தெரியாம வளரிட்டேன். என்னை மன்னிச்சிரு கௌதம் ப்ளீஸ். உன்னை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன், துரோகி. கௌதம் நீ இந்த காலத்துல இருக்க, இன்னும் அப்படியே பழசு மாறாம பட்டிக்காடாவே இருக்கணும்னு நினைக்கிறியா? ஜோ நீ என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. கௌதம் அப்படியெல்லாம் யாராலையும் இருக்க முடியாது. அப்படி யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு நீ என் வாழ்க்கையிலேருந்து விலகி போ, அப்போதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். விலைக்கு போகணுமா? நானா? இந்த ஆஷா என்னைக்குமே விலைக்கு போக மாட்டான். நீ தான் என்ன கல்யாணம் பண்ணணும். நம்மளுக்கு குறிச்ச தேதியில் கல்யாணம் நடந்தே ஆகணும். அது என்னைக்குமே நடக்காது. எனக்கு ஒன்றும் பிடிக்கல, நீ என்னை ஏமாத்தின துரோகி. பார்க்கலாம், நீ என்ன தவிர வேற யாரை கல்யாணம் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். நான் யாரை வேணா கல்யாணம் பண்ணுவேன், ஆனால் உன்னைய மட்டும் பண்ணவே மாட்டேன். நீ யாரை கல்யாணம் பண்ணி வந்தாலும் அவ கூட உன்னை வாழவே விட மாட்டேன். உன்னை அணு அணுவா சித்திரவதைப்படுத்த போறேன். ஓ, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இப்போ நீ இந்த இடத்த காலி பண்ணு. டேய் கௌதம், என்னடா ஆஷா போகிறான்? ஆமாண்டா, மிரட்டிட்டு போறா. மிரட்டிட்டு போறாளா? ஆமாம், அவளையே கல்யாணம் பண்ணணுமா, இல்லைன்னா என்ன வாழவே விட மாட்டானாம். என்ன பொண்ணுடா இவ? ஆமாடா, அது தெரியாம தான்டா ஏமாந்துட்டேன் நான். ஊரில் ஒரு பொண்ணு இப்படி இருக்கும் போல. ஏன்டா உனக்கு எதுவும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு மாட்டிக்கிச்சா என்ன? அப்படிலாம் இல்லை, என் உப்பி ரொம்ப நல்ல சூப்பர் டைப்பு. நீ கொடுத்து வச்சிருந்தாண்டா? ஆமாண்டா, எனக்கு பார்த்து வச்சிருக்க பொண்ணு ரொம்ப நல்ல டைப்பு. சரி சரி, நீ அதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதை பார்த்துக்கலாம்ப்பா. வேண்டா, ஒர்க் நிறைய பெண்டிங்கில் இருக்குது, அதை முடிக்கணும். சரி சரி வா போகலாம். டேய் ஒரு டீ அடிச்சுட்டு போகலாம்டா, எல்லாம் வலிக்குது. சரிப்பா, கேண்டீன் போகலாம். மா எங்கம்மா இருக்கீங்க? இந்த வாரம் இப்ப கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்ல சாப்பிட. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம். லேட் ஆச்சுமா. சரியா, சரி சரி சரி. வாங்க மருமவனே. அத்தை வாங்க வாங்க, நான் தான் உங்களை கூப்பிடணும். வாங்க அத்தை. என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு? அத்தை கிண்டல் பண்ணாதீங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரியா சரியா, சும்மா அத்தை விளையாட்டுக்கு விளையாண்டேன். நாங்களாம் எவ்வளோ நேரம் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறதுனே. நம்ம கையில் அண்ணினெல்லாம் கூப்பிடக்கூடாது, அத்தான்னு கூப்பிடு, இல்லை மாமான்னு கூப்பிடு. வர வச்சு தான் கூப்பிடணும் கையிலே. ஏம்மா அத்தான்னா கூப்பிடுறது? ஐயய்ய, இல்லை மாமனை கூப்பிடு. நான் அண்ணனை தானே கூப்பிட்டு பழக்கம். சின்ன பிள்ளைல இப்போ வளர்ந்த பெரிய பிள்ளைங்களாயிட்டீங்க. ஒன்று இருக்குல்ல, அண்ணன் நான் கூப்பிடுவேன். ஆமாம் கையிலே, மாமான்னு கூப்பிடு, இல்லாட்டி அத்தான்னு கூப்பிடு. எனக்கு அப்படியெல்லாம் கூப்பிட வராது. ஏம்மா நீ அவங்க சொல்றதெல்லாம் கேட்காது, அவங்க அந்த காலத்து ஆளுங்க. நீ அண்ணனே கூப்பிடு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. தேங்க்ஸ்ண்ணே. என்ன இருங்க இப்படி பேசிக்கிறீங்க? ஐயா அண்ணி, என்னது இது? எப்பா அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. இது என்ன அண்ணன்ட்டு நல்லவா இருக்கு, முறை பொண்ணுல. ஆமா கையில, நீ அண்ணன்லாம் கூப்பிடாத, மாமனே கூப்பிடு. ஐயோ அம்மா, இன்னும் அந்த காலத்திலே இருக்காதீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமா அப்படி சொல்லுங்கண்ணா. கையல், நீ அண்ணன் தான் கூப்பிடணும். யார் என்ன சொன்னாலும் நீ மாற்றியெல்லாம் கூப்பிடக்கூடாது, சரியா? ஓகேண்ணா. சரி சரி, போய் உட்காரு, நான் சாப்பாடு போடுறேன். அம்மா வேணா, நைட்டு சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு டீ மட்டும் கொடுங்க. என்னையா லேட்டா வந்து சாப்பிட்டு வந்துட்டியா? ஆமாம்மா, சாப்பிட்டு வந்துட்டேன். சரி சரி. சூடாக ஒரு டீ மட்டும் ப்ளீஸ். சரி சரி போட்டுட்டாரு. அப்புறம் கையில் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போச்சு? நல்லா படிக்கிறியா? சூப்பராக படிக்கிறேன். வெரி குட் வெரி குட், அப்படி தான் இருக்கணும். வேற எதுவும் படிக்கிறியா என்ன? வேற எதுவும் படிக்கிறதுல, இனிமேல் தான் படிக்கணும். கராத்தே, சிலம்பம் இந்த மாதிரி ஏதாவது கற்றுக்கலான்னு இருக்கேன். வா போலாம். என்ன நீ இதுங்க அண்ணன் தங்கச்சிங்கிட்டு இருக்குங்க? நாம ஒன்று நினைக்கிறோம், அதுங்க ஒன்று நினைக்கிறதுங்க. என்ன பண்ண? என்ன நீ நம்ம சின்ன பிள்ளைல பேசி வச்சதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் போலையே. எங்கள் அண்ணன் வீட்டுக்கு இவளை கட்டி கொடுக்க முடியாதோ? சரி சரி வா, நம்ம அந்த பக்கம் போய் பேசுவோம் வா. சரி. ஜோடி பொறுத்த நல்லா இருக்குல்ல சவிதா? ஆமா நீ. அவ என்னம்மா அவன் அண்ணன்னு கூப்பிட்டு இருக்கா? அதானே, வள்ளி வேற கூப்பிட்ட சவிதா. ஒரு 8 போயிட்டு வந்துருவோம் அண்ணி. சரி சரி போயிட்டு வந்துருவோமா என்ன? ஆமா ஆமா போயிட்டு வந்துருவோம், பிள்ளை எல்லாம் விளையாடட்டும்.